எவனாவது இப்படி உட்காந்துருப்பானாடா. காலையிலேருந்து குறிவாக்க ஒரு வயலையும் காணாமே. ஆதி மூலம் என்னது இவன் குறிவாக்க வந்த மாதிரி தெரியல. அப்பனுக்கு திதி நடத்த வந்த மாதிரி வர. டேய் குறிவாக்க வரியா? சரி உட்காரு மயிறு மயனே, உட்காரு. அந்த மயிறு மயந்தேன். என்னப்பா சிம்முண்டு சோதனை பண்ண வந்தியா? முதலாம் குடிக்க என்ன சாமி சொல்றீங்க? என்ன மாதம் எதுக்கு வந்த? என்ன வந்த? பொண்ணா பிறக்கணும். நீங்க பொண்ணா பிறக்க முடியாது, தனித்தனியாக தான் பிறக்க முடியும். ரெட்டை பிள்ளையா இருந்தாலுமே பிள்ளை வந்துடும், அப்புறம் ரெண்டாவது உள்ளதே வரும். ஒன்றா பிறக்க முடியாது. அது வந்து டிசிப்ளின் லாக் வந்துலாம். என்னை கோடாங்கி நினைச்சே இல்லை பிரசவம் டாக்டர் சாமியாவது இங்கிலீஷ் பேசுமாடா? எந்த சாமியாவது இங்கிலீஷ் பேசுமா? சரி விட்டுட்டேன். ஏய் நீங்கள் யாரும் பேசாதேப்பா. விபூதி எள்ளி எரிஞ்சுன்னா 2 நாளைக்கு தலை வெளியே வராமல் தரப்பா. கோடாங்கி சாமி இறங்காது, பேசாதீங்க, யாரும் பேசாதீங்க. ஒத்த கடை மேலூர் பக்கம் இருக்கு, அங்க இருக்கு. உன் குடும்ப கஷ்டத்தில் நான் குறி சொல்லவா இல்லை உன்னை காலி பண்ணவா? பேசாமல் இருந்தேன்னா உனக்கு நல்லா விபூதி அள்ளி தருவேன். காமாடு தலைமாடு கருப்பேன், காப்பாற்றி கொடுப்பேன். எகட மூடியா பேசுனீன்னா தாலி வடக்கு வடக்குன்னு உதயிற மாதிரி பண்ணி போடுவேன். ஒழுக்கம் விழுப்போம். நீங்க வடக்கு வடக்குன்னு உதய வைப்பீங்க. ஒன்னா பிறக்கணும். நீங்கள் ஒரு தாய் பால் உங்கணும். உங்கள் தாயோட பிள்ளை தமிழ்வள்ளி கூட்டத்தில் ஏற்பட்ட வாட்டம் என்று எண்ணி சொன்னேன் பஞ்சாயம். கலிஜரி கோடாங்கி எடுத்துரைத்தேன் ஒரு நாயம். வீட்டில் இருட்டு இருட்டு. ரைட்டாக பார்த்தோன்னா இருட்டாத்தே இருக்கும். நீ திருந்த மாட்ட. உன் நேரம் கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்கு. சொல்ல கொடுப்பா. சூடத்தை பொறுத்தவா பிளாஸ்டிக் பிடிச்சி எரிஞ்சிடும். உன் அறிவுக்கு இங்கே இருக்காத. இருடா. எப்படி எரியும் சாமி? இரு சாமி. கோடாங்கி வாக்க வந்திருக்கான். காத்தது காத்த நீ கடைசி வர காத்தல. அது என்ன சாமி? இல்லை இதுக்கு முன்னாடி உரும்பி கொட்டு வாசிக்கிட்டு இருந்தேன் தம்பி. இல்லை நான் நீங்கள் ஏன் கண்ணை உள் வாங்குறீங்களா? என்ன இல்லை அடுத்த வரி தெரியாம அப்படியே இல்லை இல்லை சாமி, உங்கள் இடது கண்ணை அப்படி உள்ள டுல்லுன்னு உள்ளே போத. உள்ளுக்க போயிட்டு தான் சாமிட்ட வந்திருக்கிறேன், வெளியே வருமான்னு. அதுக்கு லேசாக ஈறு வலி எடுத்து குத்து பிறகு தினி முண்டை. வீடு திஸ்னோ இங்கிலீஷ் பேசாம சொன்னா சொல்லு. வீடு இல்லைன்னு சொல்ல வந்தேன். அது எனக்கு தெரியுமா? நான் படிக்காத பாம்பர மக்கள் வந்திருக்கிறேன். வீடு நோண்டா நோண்டான்னா யார் நோண்டுறது? கோளார சொன்னா சொல்லுங்களேன், எந்திரிச்சு போங்க, நான் வேற ஓட இங்கே பார்த்துக்கிறேன். சும்மா என்னடா படக்குன்னு ரெவடியா மாறிட்டேன். அதெல்லாம் ஏமாற்றக்கூடாது. இங்கே வந்து சால கிராமத்தில் கோடாங்கி இருக்க, நான் கூப்பிட்டுக்கிறேன். வீடு உனக்கு இல்லை, தினமும் படுக்க பஸ் ஸ்டாண்டுனோ. பஸ் ஸ்டாண்டில் போய் படுக்க சொல்கிறீங்களா? வீடு இல்லைப்பா. நிலத்தில் விவசாயம் சாவியா போச்சு. மிளகாய போட்ட அது பிஞ்சிலேயே பால்வாடிக்கு பிடிங்கிட்டு போயிட்டாங்க. பருத்தி போட்டால் அது காற்றுல பறந்துடும். அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால பக்கத்து வீட்டுக்காரன் தலையில் கல்லை தூக்கி போடு. நான் உள்ளே போய் கடை கட்டும்னு பார்க்குறேன். தம்பி சொல்ல கொடுப்பா. வீடு கட்ட இனி சித்திரை மாதம் 1ஆம் தேதி. 1ஆம் தேதி யோகம் வந்துருச்சுடா. நான் பத்த மயனே. நீங்க எப்ப பார்த்தீங்க? எங்க அம்மா இல்ல பத்திச்சு சாமி. சித்திரை மாதம் உனக்கு யோகம் வந்துருச்சு. 18ஆம் படி கருப்பு கண்ணை திறந்து பார்த்தேன்டா.
உனக்கு எந்த குறையும் வராது. என்ன சாம்பல்ல வரன்ட்ட நாய் மாதிரி நிக்குது அது. வீடு கட்ட நீ என்ன செய்யணும்னு நான் சொல்லுறத கேளு. 8 ஆளு நிமிந்தாளு 12 சித்தாளு உன்னை போட்டு புதைக்க. சொல்றத கேள்ற. நான் கோடாங்க நீ கோடாங்கடா. கொத்தனாறு 12 3க்கு 2 குழி. 3க்கு 2 குழியா? ஜெய்ஸுக்கு போதும்பா. அப்படியே குழி தோண்டினாலும் 6 அடி இருக்கேன் சாமி. இருடா. 12 ஆளை கூப்பிட்டு 3க்கு 2 குழி தோண்டுறதுக்கா? வானம் தோண்டணும்ப்பா. இருப்பா. மைத்த தோண்டுன. என்ன அளவு சொல்ற? என்கிட்ட ஏமாத்திர ஓடாங்க இருப்பவருக்க. இன்னும் உனக்கு சரியா இல்ல இருக்கட்டும். சாமி கோடாங்கி. வானம் தோண்டிட்டு மர உடுக்கு உடுக்க விண்டு விண்டுன்னு அடிப்பேன். நங்கு நங்குன்னு அடிப்பேன். விண்டு விண்டுன்னு அடிப்பேன். வானம் தோண்டிட்டு கல்ல போடணும். கட்டடம் ஏறணும் முன்னாடி பக்கத்திலேயே நிக்கணும். இல்லாட்டா டீயை சாப்பிட்டு படுத்துக்கிடுவாங்க. வானம் தோண்டணும்டா. வானம் தோண்டி கல்ல போடணுமா? வானம் தோண்டா கல்ல தாண்டா போடுவாங்க. சாமி சொல்றது கேளு. வீடு கட்டணுமா வேணாமா? இனி செங்கக்கல் 50,000, சிமெண்ட் மூட 300, டீ செலவு 800. வீடு கட்டுறதுக்குள்ள போயிருவாடா கண்டாலி மேனே 900. அப்புறம் யார் வீடு கட்டுறது? பக்கத்து வீட்டுக்காரன் கட்டியாவே குடியிருப்ப. ஓ உடம்புல கிட்னி நோ. என்ன டூண்டு கொண்டு அடிக்கிறீங்க? நல்லா உடுக்க. நல்லா என்ன சாமி? நல்லா அடிச்சு விடுங்க சாமி. என்ன சாமி இல்ல அடிச்சு விடுங்கன்னு எங்க ஆங்கில கொண்டு வர்ற? பேசாம எனக்கு அடிக்க தெரியும்டா. ஜெயிச்சாத்தே அடிப்பேன். ஏன்னா சாமி இன்னைக்கு வராது. நீ குளிடா முண்டை. கத்தாட வடா வருது மயிர் மயன். கொல்லி மலர் கொஞ்ச நேரத்தில் அனாதையா முடிவுச்சாக தெரிஞ்சு. டேய் அங்கிட்டு போயிருங்கடா. லூசு போய் உழப்பிடுவேன். அவங்க வேற வருத்தலுக்குன்ட்டு. இங்கிட்டு வாடா. இப்போ என்னடா இருந்துச்சு? வாடா. இனி வீடு கட்ட உனக்கு வீடு கட்ட உனக்கு யோகம் இனி கிடையாது. படுத்தா உறக்கம் இல்லை உனக்கு. பாவோட்டா தூக்கம் இல்லை. அத்தை தண்டி வீடு கட்டினா இருட்டுக்குள்ள ஒத்தையில எப்படி படுப்ப? சாரப்பாம்பு சரட்டுன்னு சொன்னா உனக்கு நீர் கசிவு ஏற்பட்டுரும். ஓலப்பாம்பு வந்துச்சுன்னா அங்கே உட்காந்து ஒன்று கடிப்ப. அதனால வீடு வேணாம். சுடுகாட்டில் போய் டெய்லி கட்டில் போட்டு படு. பணம் வர லேட்டாச்சுன்னா உன்னே எரிக்க நேரிடும். அதனால அப்பப்போ காலை ஆட்டுவோம். காலு வேற கப்ப காலு. உனக்கு கண்ணு டொர்ரி முண்டை. ஐயா மூஞ்சி நல்லா பாருங்க. கழுத்தரிப்பேன். கோழி சாம்பல்ல களைச்சிருக்கும் பாருந்தா. அது பல்லு வேற ஒரு பல்லு இல்லையா? எரசு அடிக்குது பேச பேச. இல்ல நீ நெசமாவே கோடாங்கடா. அடுத்த வருந்த தெரியல. அதே என்னடா எந்த கோடாங்க அது இப்படி? இருடா சொல்ல விடா. பருத்தி எடுக்கையில பருத்தி எடுக்கையில உன்னை 14 பார்த்த மச்சான்.
ஒருத்தி இருக்கையில ஓடி வந்தாலாகாத ஓடித்தா வந்திருப்பேன் உன்னை மட்டும் பார்த்திருந்தா. இவன் குறிவாக்கு வந்தவில்லை நம்பர் 1 காலி பைய. தம்பி குண்டு இங்கே வாப்பா. இந்த அவனுக்கு கிராசரான் அப்போலேருந்து ஒரு மாதிரி விட்டு விட்டு எந்திரிக்கிறான் அவன். நீ வாடா வாடா. இனி பொண்டாட்டி உனக்கு இல்லை. எப்படி சரியா சொல்றீங்க? வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அவதாரி போய் கோடாங்கி ஏண்டா நல்ல மூஞ்சியை கெடுக்க வந்திருக்க நீ ஒரு குந்தாணி பேல. ஏன்னா இவன் அரண்டு அரண்டு எந்திரிக்கிறேன். பெட்டியில் உட்காரும் போதே பார்த்துட்டேன். உனக்கு எந்த அரும்பு குறையாது. அதோட அவனை கொண்டு எரிச்சு உனக்கு இனி சட்டி சைஸு சரியில்லை. யாரும் மேல கோபம் இருக்கோ அந்த மாதிரி போச்சு இவாரு கோடாங்கி. இதெல்லாம் செஞ்சா அவர் அவங்க மேல கோடாங்கிக்கு கோபம் இருக்குன்னு அர்த்தம். சட்டி செய்ச்ச பார்த்துருக்காரு கோடாங்கி சட்டி செய்ச்ச. இவன் என்னடா மெதல மாதிரியே இருக்கேன். இவன் உனக்கு என்ன வேணும்? சித்தப்பம்மைய 2 பேரும் ஒரு பிள்ளையத்தை கட்டியிருக்கிய. இல்லை சாமி அவர் வேற நான் வேற. கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா புரிவாக்க விடு. பாரு கம்மாக்கரையில நிற்கிறேன் அன்னை முனி. அவன் உன் வீட்டுக்கு இடதுபுறம் பாயிறான். வலதுபுறம்ல வந்தேன் அன்னைக்கு. நான் பார்த்தேனே அன்னைக்கு வலதுபுறமா தான் வந்தேன். நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சாமி. நீ சொன்னது இல்ல. இதுல என்ன வரைக்கும் சரியா சொன்னீங்க. இதுலதான் கொஞ்சம் மாறுது. நான் கோடாங்கியா நீ கோடாங்கியா? நீங்க தான் கோடாங்கி. நான் எதை சொல்றேன் நீ எதை சொல்ற? நீங்க தானே வலதுபுறம் வந்தேன்றீங்க. வலதுபுறம் பாயிறேன் அன்னை முனி. இல்லையே முனி வரல. அவர் முனியாண்டி வரல. அன்னைக்கு வந்து கணேசன் வந்தாரு. டேய் டேய் சாட்டை இல்லையாடா? இது இருக்கா? அருவா இருங்கடா. மொட்டை அருவாளா? ஏன் சாமி நான் பக்கத்து வீட்டு கணேசன் சொல்லல அன்னை முனிடா. அவரை சொல்றீங்களா? அவர் வெளிநாடுல இருந்தாரு. இன்னைக்கு வந்தாரு. குறுக்க பேசாரா சாமியை பேச விடுறா. என் மேல விழுந்துடாதரா. அன்னை முனிய மறைச்சு கட்ட கூவாத சாவ வேணாம். கூவுன செஞ்சாவ 2 1000 விக்க தெரியா தம்பி. மறைச்சு கட்டணப்பா இல்ல செவரு இடிஞ்சிரும். சேவை போய் தாங்கிக்கிறோமா செவர. முருகா செருப்பு இருக்காப்பா விகேசி. இவன் நம்ம கண்டது என்ன அடிங்கடா. சாமி எத்தனை நம்பரு செருப்பு கேட்டீங்க? எத்தனை நம்பர்? தம்பி இதெல்லாம் நீ கொடுக்கலன்னா இவனை சாமி அடிச்சிடும். பரவாயில்லையா? வேணும். ஐயோ சாமி தம்பி அவன் பேசாம ஒரு சிலப்போ உன்னையத்தான் மறைச்சு கட்டத்தான் பண்றேன். எலும்பு சம்பளம் 51 கிலோ 100 ரூபா விற்குதே சாமி. 100 ரூபா ஓட்டு விற்க பாக்குற தெரிஞ்சு வச்சு. அவனுக்கு அந்த இதுதான்டா மகிமை. அந்த இரும்பு சம்பளத்துல விபூதி 4 கிலோ பாக்கெட் போட்டு விற்க 4 கிலோ மொத்தமா வாங்கி. தம்பி உனக்கு வந்து அந்த முனி பாய்ச்சலை மாத்தவா இல்ல அப்படியே மாத்தணும். என்னமோ நீங்க சொல்றத நாங்க நம்பித்தானே ஆகணும். பொட்டக்கோழி 1. ஆமா சேவண்டா பொட்டக்கோழி வேணும் கண்டிப்பா. பழுகணும்ல. பழுக விட்டு நல்ல காட்டுக்குள்ள இருக்க கோழி வளர்க்க பாக்குறேன். கோழி காளிக்கு சேவை அன்னை முனியனுக்கு. சரி சரி சரி. மிளகாத்தூள் 4 பாக்கெட்டு. ஆமா இளஞ்சம்பளம் கேட்கறீங்க. அப்புறம் ஊறுகாய் ஓடுறதுக்கு வேணும்ல மிளகாத்தூள். அதெல்லாம் வேணும் கண்டிப்பா வேணும். வேணும் 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 இல்லை ஷிஃப்ட் டிசைர் தான் இருக்கு. உப்பு வாங்கிட்டு வரோம். உப்பு ஏன் இந்த ஊறுகாய்க்கு போட தம்பி? சும்மா முண்டை இருப்பா. சாமி ஒரு ரோட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டாருன்னா இதை நான் வேற சாமி கோச்சுக்கிறாதீங்க. இனி குனிவியா இருடா. செஞ்சாவ 2 கோழி 1 நிற மாலை 8 அடிக்கு 2 மாலை. யாருக்கு போட? 8 அடி யாரு? 40 இருக்கா? இந்த இதுக்கு போட்டு சார்ஜ் போட்டாளு. அன்னை முனியனுக்கு மேலே இருக்கேன். அவன் வந்து அவனுக்கு உருவம் கிடையாதுல்ல.
கதம்பம் 112 முழம். கதம்பா 112 மூலமா? கரகம் ஜோடிக்கணும்டா பிறகு திணி போய். சரி 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 சரி. சூடம் 1.5 கிலோ. மடப்புறம் காலிவில விற்க பார்க்குற நீ. அங்கே நீ சொல்றது பூரா மடப்புறம் காலிவில வியாபாரம் பண்ற கடை. உங்க பெரியப்பா கடை வச்சிருக்காங்க. அண்ணன் முனி பாயிரா 2 மணிக்கு. பாத்தியா சும்மா சொல்ற பாத்தியா? பாத்தியாடா என்ன என்னமோ லேசா சொல்ற கூட என்ன? வந்தது யாருப்பா சொல்லிட்டு போ. இருடா முனியன் தான்டா. வந்தது யாருப்பா? உட்கார முடியலையா? இப்ப சாமி இல்லையா? உட்கார முடியாம நீ இந்த உட்கார முடியாது தமிழங்கள் கூட்டி உட்கார முடியல கண்டார்லையா அப்படின்றா இப்படின்றா நெல்லியதான் பாரு. சாவை மட்டும் 2 ஏக்கரை கோழி ஏக்கரை எல்லாம் உட்காந்து சொல்றான். அது இரசடிக்குதடா பெரியப்பா பெரியப்பா. தமிழங்கள் கூட்டி உட்காருவானா நெல்லியா போட்டு வெள்ளிக்கிழமை விளக்க போட்டு ஒரு வச்சையடா அந்த குத்து வழக்கு அணைஞ்சிச்சு. ஆமா கெவிலி மேற்கு அடிக்குதா இல்ல கிழக்கு அடிச்சிச்சு. எது சொன்னாலும் சரின்னு சொல்றான். சரி ப்ரோ அவனை அப்புறம் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. என்னைய கெவிலி சத்தம் கேட்கும் போது இந்த கட்டை உருட்டுவாங்கல்ல, கட்டை சுத்தி அவங்க 4 பேர் இருப்பாங்க. அப்படின்ட்டா அப்படின்னு சொன்னா அதுலயே பாஞ்ச அந்த மாதிரி நீ என்னை சொல்லி கூப்பிட்டு வரேன் சாமி. நக்கல் பண்றியா? மறைச்சிட்டேன் இங்கே வீட்ட மறைச்சிட்டேன். வெள்ளிக்கிழமை செய்யலை என்ன உனக்கு விடிய காலம். ஐயா சாமி கோச்சுக்கிறாதீங்க, நான் ஏதோ தவறா பேசினாலும் ஐயா மன்னிச்சுக்கோங்க. இனி உன் தம்பி இளையவனுக்கு கல்யாணம் ஆகல. ஆமா ரொம்ப நாள் ஆகல சாமி. பொம்பளை கிடைக்காம நீங்க மாத்தி மாத்தி நாங்க ஒண்ணும் செய்யல சாமி. சொல்ல வர்றா. அப்படியே வந்தாலும் மாத்தி மாத்தி உங்ககிட்டே வருவேன், வேற எங்கேயும் போக மாட்டேன். அப்படி மாத்தி மாத்தி செய்யற மாதிரி தான் நம்ம 2 வருந்தேன். சொல்ல விடுறா. மாத்தி மாத்தி எத்தனை ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை தூக்கிட்டு போனாலும் ராகு வர்றான் கேது வர்றான். இல்லையா அவங்க 2 பேரும் வர மாட்டேன்டாங்க. நான் கூப்பிட்டேன் ராகு கேது வாங்கடா போய் ஜோசிய மாஸ்டர் கூப்பிட்டேன். அவங்க என்னமோ வேலை வர முலாப்பழம் பறக்க போற முட்டாங்க. சாதகத்துல ராகு கேது, அதனாலதான் 2 பேரும் இப்படி திருறி. அப்ப பாருங்க அறைய போறேன் மறுபடியும். இவன் வேற குடும்பம் மாதிரி இருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குமா சாமி? குட் கொஸ்டின். நல்ல ப்ரோ இருங்க. பொம்பளை எங்க சுத்தியும் பொண்ணு கிடைக்காது. அப்படி சொல்லாதீங்க, கிடைக்கும்னு சொல்லுங்க சாமி. இனி 12 வருஷம் ஆகணும் இந்த எச்சப்பு மாட்டுக்கு கிடையாது கிடைக்க. நீ கிடமாட்டு கண்டு நீ விடிய விடிய படத்தை பார்த்துட்டு படு. கல்யாணம் ஆகணும்னா 2 பேரும் கிணத்துல குதிச்சு செத்து போகணும்ன்றியா? குளிச்சுட்டு சித்தி புத்தி விநாயகர் 48 குடம் தண்ணி 1 வாரம் தொடர்ந்து ஊத்துனா அப்ப நான் ஏறிட்டு பாக்குறேன். 48 குடம் தண்ணியை ஊத்தங்குள்ள இவனுக்கு இல்லாம போயிரும். அனத்த வனக்காடு அனத்த வனக்காடு அப்போ அர்ப்பணிக்கும் தென்னங்காடு. நீ உட்கார அவன் மூஞ்சியை பார்க்கும்போது எனக்கு பயந்து கிடக்கு. இருளடிச்சிய மாதிரியே இருக்கேன். காத்து கருப்பு அண்டாம அது வரைக்கும் விதிய முடிஞ்சு வைக்கிறேன். இவங்க திருந்த மாட்டாங்க, குடும்பமே திருந்த மாட்டாங்க. உன் பொண்டாட்டிக்கு வரப்போற பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருச்சடோ. ஆமா, அவ தண்ணிக்கு போகும்போது பிடிச்சிட்டாண்டா பாண்டி.
மாங்கல்யம் போல அதை போய் இழுத்து வாடா விட்ட விட்டு வெளியேறி நான் விரட்டுறேன்டா அந்த பேய. இவன் வேற போடா அசஞ்ச யானை மாதிரியே இருக்கேன். அண்ணனை கூப்பிட்டு வர சொல்லிட்டா? அண்ணே வேற இருக்கானா? ஆமா. அவன் எடுத்துட்டு வர சொல்லுப்பா. அண்ணே கூப்பிட்டு வாண்ணே. பலத்தே இவங்க பேய் வரட்ட வரல, ஜல்லிக்கட்டுக்கு மாடு கொண்டு வந்துருக்கேன் அவன். நான் இந்த ஆட்டைக்கு வரல. ஏன் ரொம்ப ஆசை. சிரமப்படுத்தக்கூடாது. பாக்குற சிரிப்பாங்க. பிள்ளை குடும்பப்படுத்தக்கூடாது. ஏய் மசுரை இழுச்சு வைப்பா. எந்த மசுரை? மயிர் மயனே. சாமி மண்ட மசுரவா? பெரிய நயன்தாரா இருடி. எப்பா இவன் யாரா? சித்தப்பா மையா என் மச்சான். ஏலே பரோட்டா வர சித்தப்பா மச்சான். ஏய் இவன் எந்த ஊரா? வில்கடிச்சாம்பட்டி. காலை மடக்கி உட்காந்துலப்பா. என்னப்பா உருளைக்கிழங்கு நடக்கிற போல மாதிரி உட்காந்துருக்கா? ஆமா ஆமா டோல் கட்டு திறக்கணும். ஆமா தம்பி தம்பி காலை ஒடிச்சு வைப்பா. ஐயோ முடங்கட்டாளாவே. இதெல்லாம் என்ன பண்ண முடியாது சாமி. ஒரு சாரக்காய் சாமி சாமி உங்களை தானே எங்கேயோ பயந்துருச்சு போல இருக்கு. அதை விரட்ட தாண்டா கொண்டு வந்தேன். 3 மணி ஆயிடுச்சுன்னா அம்மனமா வந்துருது. சாமி மாட்டாடி இருக்கா? 3 மணிக்கு அம்மனமா வருதா? எதுல ரொம்ப வேர்க்குதா? இப்படி வாடா தம்பி. உங்களை நம்பி வந்திருக்கிறேன். மண்டி ஓட்டி என்னை திரும்ப சொல்லுப்பா. அந்த பழக்கம் இல்லையே. மயிர் மயனை ஓவரா நகைச்சுவை பண்றான்டா. நீ சொல்றத கேளுடா. என் பக்கம் திருப்பிடா. கடப்பாறை போடு. நானும் முடி ஓட்ட உட்காந்துருக்கேன். என்கிட்ட வா தம்பி. மண்டையை வாய்க்கு நேரம் வைப்பா. இதை மைக்க சாமி வாய்க்கு நேரம் எந்த வாய்க்கு நேரம்? அவன் வாய்க்கு நேரம் வை. ஐயா பெரிய கிறுக்கு போயலா இருப்பேன் அவனோட. எந்த வாய்க்கு நிறையா? என்ன சாமி நினைச்சே வேற மாதிரி நினைச்சியா? உட்காரு. தண்ணிக்கு தண்ணிக்கு தண்ணி. சொல்லிட்டு செய்யறது இல்ல. ஏற்கனவே பயன் என்ன எப்படி புரோட்டா பண்ணிடுறா? என்ன தூக்கத்துல அப்படிதான் பணையா. புரோட்டா கடைக்காரன் எது பிடிச்சிருப்பானோ? நல்லா வாயில வந்துடும். கொழுக்கட்டை என்னடா என்ன சாமி இப்ப தண்ணிக்கு நல்ல என்ன அந்த பிள்ளைக்கு எங்க பின் தொடர்ந்தான்னு சொல்ல வரேன். சாமி என்ன வேணாலும் பண்ணுங்க. 3 மணி ஆனா அம்மனமா வந்துடுறான். 3 மணி ஆனா அம்மனமா வந்துடுறான். அம்மனாவா? கொடாஜி அப்ப இப்போதைக்கு போய் வரட்டா வைங்க. ஐயா 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 சாமி சாமி கொடாஜி ஐயா 3 மணி இருந்து விரட்டி தான் இன்னைக்காவது பாத்துக்கிறேன். ஏன் என்ன 3 மணிக்கு அம்மனமா போகுமா? மணி ஏரச அடிக்குதுடா ஏழப்பைய மயனே. அவன் கிடக்குற மணி 2 காலாச்சு ஐயா வரலையா? ஐயா இன்னும் 3/4 நேரம் எப்படியாவது ஓட்டி இருக்கல. ஐயா ஐயா கொடாஜி ஐயா. என்னடா எனக்கு புடி ஊஞ்சா போயிட்டு என்ன ஏன்டா கலைக்கிற? இல்ல விரட்டி வாங்க பேய. தண்ணிக்கு 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 தண்ணிக்கு. தண்ணி வைக்கிறா. நல்லா பிடிங்க. டாக்டர் போய் புறா 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 சாயாம பிடிச்சிக்கோங்க. இப்போ விரட்டிடுறேன் பாரு. நான் கோடா அங்கேயில பிரசவம் பார்க்க வந்திருக்கேன். நல்லா மடக்கமா போடு கால மடக்கி போடுதா கால மடக்கி போடு. பத்தியா இதே சாக்கு வச்சு உன்னை எப்படி குளிராயிரேன் பாரு. என்ன செய்யுது உடம்பு முடியாம இருக்கிறவங்களுக்கு ஒரு இது இப்படி இல்லையே. பொண்டாட்டி கோச்சிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருப்பாங்க பாரு. இனிமே நான் வச்சு வாழ்றேன்டி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏய் 4 நாளா கட்டி வைக்கலையா? தண்ணிக்கு போகும் காலம் ஆஞ்சாமி ஆஞ்சாமி தொடர்ந்தேன் பாண்டிமுனியே. ஊஞ்சாமி அந்த குடமும் உடஞ்ச காலம் தூர்ல போச்சுங்க. நீ கோவிச்சுக்கிட்டு ஆடுதடா அந்த புள்ளடா. சாமி நல்லா பிடிக்கிற மயிர் மயில அரைஞ்சு விடுவடா. அவ என்னையே போட்டுக்கிட்டு சாமி இருக்கா. எங்களை மாதிரி இன்னொரு 4 பேர் வந்தாத்தான் பிடிக்க முடியும் சாமி. என்னடா எங்களை மாதிரி இன்னும் 4 பேர் வந்தாலும் பிடிக்க முடியாது. ரோப் எடுத்துட்டு வந்து கட்டிட்டு சேச்சி போய் நிப்பாட்டுங்க. ஐயோ ஐயோ வேணாம் வேணாம். சாமி வேகமா மணி 2 ஆச்சு. ஐயோ இவரே பேரு நான் மணி 2 ஆச்சு. அது பேயில ஒன்னே பார்த்து உன் கண்ணு வேற அப்படி இருக்கு. அது நினைக்க பேய் பிடிச்சாலும் பரவாயில்ல இவன் பிடிச்சிருக்கேன். என்னடா பண்ணுங்க ஐயோ சாமி அடி பிடிச்சா போய் சாமி கையை இங்க வைக்கிறேன் பத்தியா. ஒழுங்கா போட்டு பிணைங்கடா. தண்ணிக்குத்தான் போகையில உள்ள போகையில பாண்டி மொழி பின்தொடர்ந்த
உனக்கு பின்தொடர்ந்தா தண்ணிக்கு தான் இந்த புள்ள புகையில அட பின்தொடர்ந்தா மேமாடியில் ஏறி வத்தல காய போறேன் பாரு. டேய் அழகு மேனே கண்ட்ரோல். 2:40 ஆச்சு. ஏய் அப்ப இன்னொரு 20 நிமிஷம் உள்ள வெளியில வந்துரும். ஐயோ இரு இவன் நீ என்னப்பா வேணும்? 3 மணிக்கு அம்மனமா வந்திருக்கு. அதுக்குள்ள கட்டுங்க. இல்லைங்க நீங்க என்ன வேணும்? சித்தப்பா மகன் இவன் யார் உனக்கு? அப்பாட்டி மாதிரி. நீ டோக்கன் போடுற மாதிரி மணியை சொல்ற என்னடா? இல்லங்க நிறுவனமா வரதுல 3 மணிக்கு கட்டி. ஏய் எவன்டா அவன் பூசாரி டேய். அத்தா உனக்கு இந்த பாண்டிமுனி பின்தொடர்ந்தருக்கு உனக்கு என்ன வேணும்? நான் சொல்லவா? சொல்லவான்னு சொல்ல. நான் சொல்லவா? சொல்லுத்தா சொல்லுடி என் ஜங்கா என் ஜெல்லா. என்னடா சொல்லு வசனம் மறந்துருச்சுடா. அப்ப நாடகத்தை முடிச்சிருங்க. உனக்கு உனக்கு சுருட்டு தானே உனக்கு பிரியமா சுருட்டு வாங்கி தாரேன் கூட நானும் கோற்றும் மதுபானமும் தாரேன். பத்தாது பத்தலைன்னா கடையை அடைச்சிட்டாங்களே நான் என்ன செய்வேன்? எனக்கு நல்லா மாட்டு பிரியாணி வேணும்டா. எவனா மாடு தவி இருக்குடா. மாடு தவி அது முறிஞ்சதுனால தான் பிசுறு அடிக்கும். கொட்டுதானோ சாமி கொட்டுதானோ ஏய் வேங்கடா உனக்கு இருக்குடா. உனக்கு புல்லா நல்ல நான் வாங்கி தாரேன் வாங்கி தாரேன். இந்த புள்ளைய பிடிச்சு ஓடி போகும் நீ ஓடி போதோ. ஏத்தா உனக்கு கேட்குற சரக்கு புல்லா வாங்கி தரேன். அதெல்லாம் வேணாம்டா. வேற என்ன? எனக்கு ஒரு 4 ஆம்பளை வேணும். ஐயோ சாமி இதுக்கு பரிகாரமே கிடையாதுப்பா. சாமி நாள்ல ஒண்டா ஒரு ஆளை என்ன சேர்த்துக்க சாமி. அட போடா லாரில எடுப்பட்டவனே. ஆமாம் டீ இது வாங்கிட்டு வர வெந்தயம் நல்லா இருக்கு. கப்பு கொண்டு வர்றது. சாமி நீங்க வந்துட்டு ஏதாவது கண்டிருந்து பார்க்கறது. சாமி வேமா வரதுங்க 2:50 ஆச்சு. அடே பேய் வந்து எதை கேட்குதோ பேயாடி அதனை கோடாங்கி கொடுத்தாகணும். மது கொடுத்துடலாம். அப்ப நம்ம 3 பேருக்கு இன்னும் ஒரு ஆள் மட்டும் பாத்துக்குவோம். சுருட்டு சுருட்டு ஏன்டா இருக்கு சாமி? அட ஏன்டா பீடி மாதிரி வச்சுட்டு சுருட்டுங்கற. அப்போ ஏற்கனவே ஒத்தியை பார்த்துருக்கியே. அடையாளத்தை கரெக்டாக சொல்லுதுடா பேய். செய்தி பீடின்னு எரிச்சுக்கு செத்து போயிடும். உனக்கு நான் எத்தனை பேர் தான் வேணும்? 4 பேர். நல்ல முரட்டா. முரட்டா ஆள் என் கதிரேசியன் நேற்று பொரட்டாவா? இருடா 4 ஆம்பளை வேணும்னா என் கதிரேசியன் டீ கடையில் இருப்பேன். அப்ப நீங்க இந்த வேலை தான் பாக்குறீங்களா? ஆளு தேடி முடிச்சு விடுறீங்களா? இருடா என்ன கேட்டாலும் செஞ்சிட போகாதுடா. உங்களுக்கு ஒவ்வொருத்தரியும் நாளைக்கு சங்குங்களை உன்னை மிதிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? சாமி வேற எங்காவது இப்படி ஆள் தேடும்போது என்ன ஒரு ஆள் சேர்த்துக்கங்க. அவன் எச்சு புத்திய பாருவேன். 4 ஆம்பளைய நான் எங்கே போவேன்? அப்படி 4 நல்ல ஆம்பளைய கேட்டுட்டாடா கேட்டுட்டாடா. நான் 4 ஆம்பளைக்கு நானும் எங்கே போவேன் எங்கே போவேன்? அப்படி வெள்ளிக்கிழமை உனக்கு மறைச்சுத்தானே நான் கட்டுறத்தோ ஆத்தாத்தோ ஆத்தோ. சாமிகிட்ட போய் என்ன தவையா அரைக்கிற நீ வாட்டுக்கு? ஏட்டா என்னையே கொஞ்ச நேரத்தில் ஆவி அடிச்சாக தெரிஞ்சனடா. மேடம் இந்த கப்ளிங் சாமிக்கு ஆவி அடிக்க போ. ஹலோ அந்த கப்ளிங் நோ. என் பக்கத்தில் கப்ளிங். அங்க கப்பலிங்கோ. பைப்பில் வந்து இல்ல. இன்னொரு பிள்ளை ஒன்று இருக்கடா. ஆமா சாமி. இதை கொண்டு போய் கட்டி போட்டு வாங்கடா மாட்டேன். சாமி இப்போ தாண்டா பொருத்தமாக இருக்காங்க 2 பேரும். வாங்கடா 2 பேரும் பொருத்தமாக இருக்காங்க. பிள்ளை பால்வாடியில் சேர்க்க வந்தியாப்பா? இவன் யார் இந்த லகுடு போய்? உனக்கு என்னடா வேணும்? உனக்கு என்ன வேணும்? அண்ணன் முண்டாட்டி அவன்கிட்ட விட்டு நீ டவுன் பஸ்ஸில் நிற்கிறீ என்ன? ஓம் முண்டாட்டி அவன்ப்பா. நான் உங்க கூடயே இருந்துக்கிறேன். ஏன் நீங்க இந்த இப்படி பொருள் தேடுறீங்கல்ல? நோ வேணா. ஒரே சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. உங்க கூட இருந்தா நிறைய சாப்பிடலாம இருக்கு. அப்படி எனக்கு ஒரு கேள்வி கொடுங்க. கடைசியில் என்னை மாமா ஆக்கிட்டாங்களடா அவங்க. அண்ணி வந்து கூறான். இலைய போட. தலைய விரிச்சு போட்டு இது வெட்டி கறியை போட்டு தலைய நல்ல விரிச்சு போட்டு ஆத்தா விரிச்சு போட்டு சதிராட நேரமாச்சா உனக்கு நேரமாச்சா. அடி எப்படி இவன் சொந்தக்காரி எனக்கு தானே இவன் சொந்தக்காரி.
நல்லா விரிச்சு போட்டு சாமி இந்த பேய பார்த்தா நான் தொங்கிட்டு சாமி. நல்லா டைட் வைப்பா டைட் வைப்பா அதான் தம்பி மயிரை நல்லா நீவி விடு போ சாமி, எனக்கு அதான வேலை ஓயாமையே. எப்ப பார்த்தாலும் மயிரை நிக்க விடு சொல்றேன். நான் மயிரை நிக்க விட நீ பாத்துக்கிற. அதானே வாங்க. முடிய நீக்கி விடுற முக முடிய தெரியுதா? ஆஹா தெரியும். செவத்த வம்ப நல்ல விளையா இருக்க அப்படி அவசாச்சு. இல்ல இல்ல இதை வந்து வேமா பிடிப்பாங்கன்னு சொல்றேன் சாமி வாக்குறியா இல்ல அழகு வாக்குறியா? ஒத்த மரம் அப்பா நீ சில்லி பறக்கு அடங்கு அடங்கு அடங்கு. ஒத்த மரத்துக்கு கேள நீ சொல்லி பறக்கும் காலம் ஏய் சுள்ளி சுள்ளின்னு சொல்லுங்க. சுள்ளி பிறக்கும் காலம். பிறகு பிறக்கும் காலம் சொல்லுங்க, விறகு பிறக்கும் காலம். பிறகு பிறக்கும் போது மாண்டவன் பிடிச்சிட்டாண்டோ ஆ. விடுங்கடா என்னடா அது ஏய் விடுங்கடா. சண்டை கடாயா கொண்டு வந்துருக்கீங்க அடங்க மாட்டேங்குது பேய். நீ முத அடங்கு நீ அடுத்தா உன்னையத்தான் பிடிச்சவன் யாரு உள்ள ஏய், யாரு உள்ள நான் கேட்டதுக்கு பதில சொல்லவில்லை ஏ உன்னையத்தான் பிடிச்சது யாரு உள்ள நான் கேட்டதுக்கு பதில சொல்லவில்லை அவன் பிடிச்சாலத்தான் அவன் எப்படியா பட்டவன் கறி கடைக்காரனா இருக்கான் கறி எடுக்க போகும்போது எப்படியே செவரொட்டியை பார்த்துட்டேன் உங்க பீச்சை பார்த்தா அது சந்தேகமா இருக்கு எனக்கு. ஏ இது டூப்ளிகேட் ப்ரோ நோ நோ ஏய் நான் இல்லைடா பிடிச்சவன் கறி கடையில் இருந்து அப்படியே குடல் வியாபாரம் ஆகலைன்னு தூக்கு பிடிச்சது போய் பிடிச்சிட்டேன் கேட்டா மீச கேட்டா சூப்பர் சூப்பர் சாமி சக்தி வாய்ந்த சாமி சாமியை கை கொடுங்க. என்ன எங்க அண்ணிய 10 வருஷமா கட்டியே பிடிக்கல, உங்கள்கிட்ட வந்தோன்னா கட்டி பிடிச்சிட்டாரு. அடுத்து உங்க மாதிரி பிள்ளை பிறக்க போகுது. இதுக்கு 70 ரூபாய் சம்பளத்தில் கழிச்சுக்கிறேன் நான் சொல்லாமல் எங்கே டச் பண்ண பத்தியா அதை நோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் மிஸ்டர் மருதமணி நீங்கள் எல்லா காலித்தனமும் இங்கே தான் பண்ணுறீங்க பேசாமல் வீட்டில் ஊமையாவில் இருக்க மேடைக்கு எல்லாத்தையும் டச் பண்ணிடு நான் எதுக்கு வந்திருக்கேன்னு இது இல்லையே என்ன ப்ரோ அவன் போறாங்க நான் பண்றேன் உங்களை தச்சு. நீங்க தான் முடுக்கு அடிக்கிறீங்க. வேற எலி கருகுனது மாதிரி நீங்க தான் முடுக்கு அடிக்கிறீங்களே சாமி. அப்போ நீ என்ன தடிக்கிற நீங்க முடுக்கு அடிங்க நானு பொத்து பொத்து வேறே அப்படியே ஆப்பாயிரேன் பாரு நல்லா இருக்கு சாமி. பிடிச்சா மிசக்காரன் பிடிச்சா மிசக்காரன் ரோஜா மாட வேசக்காரன் மண்டை ஆட்டு பிடிச்சாது மிசக்காரன் மிசக்காரன் ஏ பிடிச்சாது முரட்டு மிசக்காரன் அவனுக்கு என்ன சாப்பிடுவான்னு தெரியல தோய் அந்த மீசக்காரன் என்ன சாப்பிடுவேன் நெத்திலி குழம்பு. கருவாடு கேட்குது கெளுத்தி கருவாடு வேணுமா? ஏன்டா கெண்ட கருவாடு இருக்கு. பொத்துன்ட்டேன் கெளுத்தி நல்ல கருவாடா உனக்கு கருவாடா சாயல்குடியில வாங்கித்தாரே என் கடை துறக்க நேரமாகும் அது வரைக்கும் கட்டுப்படுத்தும் சாயல்குடியில் கடை தந்தோன்னா கருவாடு வாங்கி தரேன் வேற என்ன பிரியமா சாப்பிடுவேன் இவ்வளோ ஏன் தொடர்ந்த சொல்லு சொல்லு வாங்கி தருவியா? சூம்பு சூப்பு வேணுமா? சூப்பு வாங்கி தருவியா? வாங்கி தரேன் வேற என்ன செலப்பிடுவேன் கோட்ரு வேணும். பூராமே குடியாரனே தானே ஆமா பூரா போய் சாகுறவனும் குடிச்சிட்டு தான் சாகுறியான். அப்புறம் குடியாரனா தான் இருக்கு. விதைக்க போகிறவனும் அதே அஞ்சில் தான் போகிறேன் குடியாரனா தான் இருக்கான். அம்மா ரெண்டு பேரும் கோற்று ஒன்று உனக்கு வாங்கி தாரேன் அதை வாங்கி தாரேன் நீ கோவப்பட வேணாமுடா இவ்வளோ சொன்னியே உன் பேரை சொல்லலையாடா உன் பேர் என்ன முனியாண்டி. எங்கள் ஐயா தான்டா கெடா மத்தும் போது இவ்வளோ ஏமாத்திருக்கேன் எங்கள் ஐயா தானே அவன் எத்தனை வருஷத்தையும் போவார் அந்த ஆளு. தெலுங்கானா இருப்பார் இருக்கு. அண்ணே முனியாண்டி அண்ணே முனியாண்டி அண்ணே முனியாண்டி முனியாண்டி போயிருடோ முனியாண்டி என் போயிருடா கொஞ்ச நேரம் விலகித்தானே இவளை வாழ விட்டு
முனியாண்டி ஏப்பா பேயும் போயிருச்சு நீங்களும் போங்கப்பா. அவ்வளோதான். அந்த கொண்டு வர வெள்ளிக்கிழமை 2 பேர்த்தையும் வச்சு மறிச்சிடுறேன். அந்த எல்லாத்தையும் வாங்கி வச்சிருங்கப்பா. சாம்பான் சட்டெலாம் வந்துடுறேன். கூட்டு போங்கடா, போங்கடா. இவன் தண்ணியே போட்டு வந்துட்டான்டா. இதை நிமித்து வைங்க.